கேட்டார். நானும் சிரிச்சபடி ஏற்கனவே பாலிஷ் போட்டிருந்த அவரோட ஷூவை எடுத்துக் கொடுத்தேன். என்னடா இதுக்கும் பாலிஷ் போட்டியான்னு கேட்டார். ஆமா சித்தப்பான்னு சொன்னேன். ஏண்டா இந்த வேலை எல்லாம் நீ பார்க்கிறனோ அன்பாதிட்டினார். பரவாயில்ல சித்தப்பா என் சூக்கு போட்டேன். அப்படியே உங்களுக்கும் போட்டுட்டேன்னு சொன்னேன். இனிமே இதெல்லாம் பண்ணாத நானே பண்ணிக்கிறேன். நான் சரிங்க சித்தப்பா இன்னும் தலை ஆட்டினேன். நீ எப்போ ஆபீஸ் கிளம்புறன்னு கேட்டார். இன்னும் அரை மணி நேரத்துல கிளம்பிடுவேன்னு சொன்னேன். ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்னியே பணம் இருக்கா? இருக்கு சித்தப்பா ஹயூத். சரிதா நான் கிளம்புறேன். நைட் சீக்கிரம் வந்துருவியா? அநேகமா வந்துருவேன் ஹூத். சரி நைட் பார்க்கலாம் நூ சொல்லிட்டு கிளம்பினார். நான் மீண்டும் ஷூவை பார்த்து கேட்டு பாலிஷ் முடிச்சேன். பழிச்சொன்னும் விண்ணியதம் அதை ஸ்டாண்ட்ல வைத்தேன். அந்த நேரத்தில் உள்ளே இருந்து சித்தி கூப்பிட்டாள். டேய் கார்த்திக் என்ன சித்தி நு கேட்டுக்கிட்டு உள்ளே பார்த்தேன். நான் குளிக்கப் போறேன். டிபன் எடுத்து வச்சிருக்கேன். நீயே போட்டு சாப்பிடிக்குவியான்னு கேட்டாள். சாப்பிடிக்கிறேன் சித்தின்னு சொன்னேன். அவள் திரும்பி நடந்துச்சு. நான் சில வினாடிகள் அமைதியா பார்த்துக்கிட்டு அப்புறம் என் ரூமுக்கு போனேன். என் பேரு கார்த்திக். சொந்த ஊர் திருச்சி. இப்போ கோயம்புத்தூர்ல சித்தப்பா வீட்டில தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிப்ளமோ முடிச்சிருக்கேன். சித்தப்பாதான் என்னை இங்க கூட்டிக் கொண்டு வந்து வேலை வாங்கி கொடுத்தார். சித்தியோட பேரு லாவண்யா. அமைதியானவள். இதுவரைக்கும் என்னிடம் கோபமா பேசியதே கிடையாது. அந்த நாளம் எல்லாம் சாதாரணமாதான் ஆரம்பிச்சது. ஆனா அடுத்த சில நிமிடங்களில் என் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அப்போ எனக்கே தெரியாது. நான் சட்டையே அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில சிட்டி மீண்டும் என் ரூம் கிட்ட வந்தாள். கார்த்திக் இன்னும் தயக்கமா கூப்பிட்டாள். என்ன சித்தி நன்னு திரும்பி பார்த்தேன். பாத்ரூம்ல தண்ணி வரலடா கொஞ்சம் வந்து பாரேன்னு சொன்னாள். நான் உடனே கீழே போய் பார்த்தேன். டென்ல தண்ணி இருந்தது. அதனால் லைன் எங்காவது குரூஸ் ஆயிருக்கும் என்று நினைத்தேன். கொஞ்சம் செக் பண்ணியதுக்கு பிறகு பாத்ரூம் பக்கம் போற பைப்தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சது. சித்தி இங்க கொஞ்சம் திருப்புங்கன்னு சொன்னேன். அவள் பைப்பை திருப்பிய உடனே திடீர்னு அது உடைஞ்சு தண்ணி வேகமா வீச்சி அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ இன்னும் அவள் பதறினாள். நானும் சீக்கிரம் போய் அடைக்க முயற்சி பண்ணேன். ஆனா பிரஷர் ரொம்ப அதிகமாய் இருந்தது. சில வினாடிகளில் நாங்க 2 பேரும் முழுக்க நனைஞ்சோம். கார்த்திக் சீக்கிரம் பாரு இன்னும் அவள் பதட்டமா சொன்னாள். அந்த நேரத்தில அவள் பேலன் சிழந்து கீழே வழுக்கி போனாள். நானாக அவளை பிடிக்க முயற்சி பண்ணேன். அந்த ஒரு நொடி என் மூளை சரியா வேலை செய்யல. என்ன உணர்ச்சி என்ன குழப்பம் என்று புரியாமல் சில வினாடிகள் தவறான ஒரு தருணம் உருவானது. ஆனா அடுத்த நொடிதான் எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு புரிந்தது. உடனே நான் விலகி நின்றேன். சித்தி அதிர்ச்சியோட என்னை பார்த்தாள். அவள் கண்களில் நம்ப முடியாத ஒரு பார்வை இருந்தது. எனக்கு அவள் முகத்தை பார்க்கவே முடியல. சாரி சித்தி இன்னு மட்டும் சொன்னேன். அதுக்குப் பிறகு அங்க இருந்து வேகமா வெளியே வந்துட்டேன். ஹால்ல வந்து சோபாவில விழுந்த மாதிரி அமர்ந்தேன். இதயம் வேகமா துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஏன் இப்படி பண்ணிட்டேன்னோ என்னையே நான் கேட்க ஆரம்பிச்சேன். என்னால நடந்ததை நம்பவே முடியல. சித்தப்பா என்னை நம்பி வீட்டில வைத்திருக்கார். அந்த நம்பிக்கைக்கே நான் துரோகம் பண்ணிட்ட மாதிரி மனசில் குத்திக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குப் பிறகு சித்தி வெளியே வந்தாள். குளிச்சுட்டு சாதாரண டிரஸ் போட்டிருந்தாள். ஆனா முகத்தில இருந்த அதிர்ச்சி இன்னும் போகவில்லை. நான் தலையை குறிஞ்சிக்கிட்டே இருந்தேன். சாரி சித்தி இன்னும் மீண்டும் மெதுவா சொன்னேன். அவள் சில வினாடிகள் எதுவும் பேசல. அப்புறம் மெதுவா வந்து எதிரே அமர்ந்தாள். ஏண்டா அப்படி நடந்துகிட்ட இன்னும் அமைதியா கேட்டாள். என்னால அவன் கண்களை பார்த்து பேச முடியல. தெரியல சித்தி ஒரு நொடி புத்தி வேலை செய்யல. நான் அப்படி நினைச்சதே இல்ல இன்னும் ஆல்மோஸ்ட் அழுறம் மாதிரி சொன்னேன். அவள் நீண்ட நேரம் அமைதியாயிருந்தாள். சரி நடந்தது நடந்து போச்சு. இதோட விட்டுடலாம் இன்னும் மெதுவா சொன்னாள். நான் மெதுவா அவளை பார்த்தேன். ஒரு கெட்ட கனவு மாதிரி மறந்துருன்னு அவள் சொன்னாள். அந்த வார்த்தை கேட்டதும் என் மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் சித்தி இன்னும் மெதுவா சொன்னேன். அவள் எழுந்து நிற்கும்போது
இன்னொரு விஷயம் சொன்னாள். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். சித்தப்பாவுக்கு அன்னெசசரி டென்ஷன் வேணாம். நான் உடனே தலை ஆட்டினேன். அந்த நாள இருந்து வீட்டில் இருந்த அமைதி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. அந்த சம்பவத்துக்குப் பிறகு நான் சித்திய முகத்தையே நேரா பார்க்க தயங்க ஆரம்பிச்சேன். வேலைக்கு போயிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்ததும் ரூமுக்குள்ளேயே இருந்துடுவேன். சித்தியும் என்னிடம் பழைய மாதிரி சாதாரணமாதான் நடந்துகிட்டார். ஆனா அந்த நாள் நினைவு மட்டும் என் மனசுல இருந்து போகவில்லை. ஒரு மாதம் இப்படியே கடந்து போச்சு. அந்த நாள் எனக்கு ஈவினிங் ஷிப்ட். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ராத்திரி 11 மணி ஆகிவிட்டது. கதவை திறந்தது சித்திதான். வந்துட்டியா கார்த்திக்னு கேட்டாள். ஆமா சித்தின்னு சொன்னேன். நான் ரூம்ல போய் டிரஸ் மாத்திக்கிட்டு வெளியே வந்தேன். டைனிங் டேபிள்ல சாப்பாடு ஆயிருந்தது. சித்தப்பா தூங்கிட்டாங்களான்னு கேட்டேன். ஆமா டயர்ட்டா வந்துட்டு சீக்கிரமே தூங்கிட்டாருன்னு சொன்னாள். நீங்க போய் தூங்குங்க சித்தி, நான் சாப்பிடிக்கிறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, எனக்கும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அருகிலேயே அமர்ந்தாள். நான் அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சேன். சில நிமிடங்கள் எதுவும் பேசல. அப்புறம் மெதுவா அவள் என்னை கூப்பிட்டாள். கார்த்திக் என்ன சித்தி, அவள் பேச வருட மாதிரி இருந்தாலும் வார்த்தை வரல. ஏதாவது பிரச்சனையா சித்தின்னு கேட்டேன். அவள் சில வினாடிகள் அமைதியாய் இருந்தாள். அப்புறம் மெதுவா சொன்னாள். அந்த நாள் நடந்ததுக்கு அப்புறம் என்னால நார்மலா இருக்க முடியல. அவள் அந்த வார்த்தை சொன்ன உடனே என் கையில் இருந்த ஸ்பூன் நின்று போச்சு. சித்தி இன்னும் குழப்பமா பார்த்தேன். அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தால் மறந்திடணும்னு நிறைய முயற்சி பண்ணேன் கார்த்திக், ஆனா முடியல. இன்னும் மெதுவா சொன்னாள். எனக்கு உள்ளுக்குள் பயமாயிருந்தது சித்தி, அந்த விஷயத்தை மறந்துடலாம். அது ஒரு தவறான நொடிதான். இன்னும் நான் சீக்கிரம் சொன்னேன். அவள் சிரிக்க முயற்சி பண்ணினாள். ஆனால் அந்த சிரிப்புல அமைதி இல்லே. உனக்கு எளிதாய் இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லன்னு சொன்னாள். நான் உடனே ஆனேன். இது சரியில்ல சித்தி, இன்னும் மெதுவா சொன்னேன். அவள் மேசையில் இருந்த கைலா சுழற்றிக்கிட்டு கீழே பார்த்தாள். நான் கூட இப்படி பீல் பண்ணுவேன்னு நினைக்கலன்னு சொன்னாள். அந்த நேரத்தில வீட்டே ரொம்ப அமைதியாய் இருந்தது. ஃபேன் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது. சித்தினோ, நான் மெதுவா அழைத்தேன். அவள் கண்களை உயர்த்தி பார்த்தாள். நம்ம இதை கண்டினியூ பண்ணக்கூடாது. நடந்தது தவறு. அதை மறந்துட்டு நார்மலா இருக்கணும். இன்னும் தெளிவா சொன்னேன். அவள் உடனே பதில் சொல்லல. சில வினாடிகள் கழிச்சு மெதுவா கேட்டாள். அப்போ உனக்கு என்னை பிடிக்கவே இல்லையா? அந்த கேள்வி கேட்டதும் நான் முழுக்க அதிர்ச்சியாயிட்டேன். சித்தி, நீங்க என்ன பேசுறீங்க? நோ, நான் உடனே கேட்டேன். அவள் கண்களை திருப்பிக்கிட்டாள். நான் கூட இப்படி சொல்லுவேன்னு நினைக்கல கார்த்திக். ஆனா மனசுல இருந்ததை சொல்லாமல் இருக்க முடியல. இன்னும் மெதுவா சொன்னாள். எனக்கு அந்த நிலைமையே ஆயிருந்தது. இது தப்பு சித்தி, இன்னும் மீண்டும் சொன்னேன். அவள் அமைதியா சிரிச்ச மாதிரி செய்து கேட்டாள். தப்புன்னு தெரியும். ஆனால் சில உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும் இல்லையா? நான் உடனே தலை அசைத்தேன். இல்ல சித்தி, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. சித்தப்பா உங்களே எவ்வளவு நம்புறாங்க தெரியும்ல. அந்த வார்த்தை கேட்டதும் அவள் முகம் சற்று மாறிற்று. நானும் அவரை மதிக்கிறேன் கார்த்திக்னு சொன்னால். அப்போ இதை இங்கேயே நிறுத்தணும்னோ? நான் தெளிவா சொன்னேன். அவள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாள். நீ என்னை வெறுக்கிறியா? நு மெதுவா கேட்டால். இல்ல சித்தினு உடனே சொன்னேன். அதனால்தான் இதை நிறுத்தணும். இல்லனா எல்லாரும் காயப்படுவாங்கயோட். அவள் மெதுவா மூச்சை விட்டாள். அந்த நேரத்தில அவள் கண்களில் இருந்த உணர்ச்சி குழப்பமா, தனிமையா, இல்ல வேற ஏதாவதா எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்தது. இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் கூட முன்னே போகக்கூடாது. அந்த இரவு அதற்கு பிறகு அதிகம் பேசவே இல்லே. நான் சீக்கிரமா சாப்பாடு முடிச்சு எழுந்தேன். நான் ரூம்கு போறேன் சித்தின்னு சொன்னேன். அவள் மெதுவா தலை ஆட்டினாள். ரூமுக்கு போய் கதவை மூடிய பிறகும் எனக்கு தூக்கம் வரல. சீலிங்கே பார்த்துக்கிட்டு நீண்ட நேரம் படுத்திருந்தேன். நான் இங்க இருந்து போயிடலாமான்னு கூட ஒரு நேரம் நினைச்சேன். ஆனா உடனே சித்தப்பா ஜாபகம் வந்தார். என்னை வேலைக்கு சேர்த்தது, வீட்டில் வைத்தது எல்லாமே அவர்தான். அடுத்த நாள் காலை நான் வெளியே வரும்போது சித்தியில இருந்தாள். என்னை பார்த்ததும் ஒரு நொடி தயங்கினாள்.
காபி வேணாமா சாதாரணமா கேட்டாள். வேண்டும் சித்தினோ. நானும் பேச முயற்சி பண்ணேன். அவள் காபி கொடுக்கும்போது மெதுவா சொன்னாள், நேத்து நான் பேசியது மரந்தொடையூர். நான் அவளை பார்த்தேன். சித்தி இல்ல கார்த்திக். இன்னும். அவள் உடனே நிறுத்தினாள். நீ சொன்னது சரிதான். சில நேரம் மனசு குழப்பமா போயிடும். ஆனா அதனால தவறான முடிவை எடுக்கக் கூடாதையோட். அவள் குரல் ஆயிருந்தது. ஆனா கண்களில் தூங்காத சோர்வு தெரிந்தது. நான் மெதுவா சொன்னேன், நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் சித்தி. ஃபுட். அவள் சிறிய சிரிப்போட தலை ஆட்டினாள். அந்த காலையில இருந்து வீட்டில் இருந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக பழைய பாதைக்கு திரும்ப ஆரம்பித்தது. வேலை, வீடு, நண்பர்கள் எல்லாமே வழக்கம் போல நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த சம்பவம் மட்டும் சில நேரம் நினைவுக்கு வந்துவிடும். ஒரு மாலை வேலை முடிஞ்சு வீடு வந்தேன். ஹால சித்தப்பால யாரோடோ பேசிக்கிட்டு இருந்தார். என்னை பார்த்ததும் கை காட்டி உட்கார சொல்லினார். பேசி முடிச்சதும் சிரிச்சபடி கேட்டார், ஏடா நெக்ஸ்ட் மந்த் ப்ரமோஷன் சான்ஸ் இருக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் இல்ல சித்தப்பான்னு சொன்னேன். கிடைக்கும்டா, நீ நல்லா வேலை பார்க்கறனான். அந்த நேரத்தில இருந்த சித்தி குவைட்லி சிரிச்சது என் கவனத்துக்கு வந்தது. சில வினாடிகள் எல்லாரும் சாதாரணமா பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த வீட்டில் இருந்த டென்ஷன் முழுக்க மறைந்த மாதிரி இருந்தது. ராத்திரி நான் ரூம்ல மூவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சித்தி டோர் நாக் பண்ணினாள். உள்ள வாங்க சித்தி சொன்னேன். அவள் உள்ளே வந்து ஒரு கவ கொடுத்தாள். இது உன் அம்மா அனுப்பினது. இருந்து கோழியா வந்திருக்கு யூட். நான் கவ வாங்கிக்கிட்டு சிரிச்சேன். தேங்க்ஸ் சிட்டி ஃபுட். அவள் திரும்பி போகும் முன் ஒரு நொடி நின்று சொன்னாள், கார்த்திக் ஹோம். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்காம போனதுதான் நல்லது ஜூட். நான் அவளை அமைதியா பார்த்தேன். அவள் மெதுவா சிரிச்சிட்டு வெளியே போனால் அந்த இரவு எனக்கு நீண்ட நாளுக்குப் பிறகு மனசு லைட்டா இருந்தது. ஒரு சில வாரங்களுக்குப் பிறகு எனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த நியூஸ் கேட்டு வீட்டில எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ட்ரீட் வேணும்டானோ சித்தப்பா சிரிச்சார். கண்டிப்பா. நானும் சிரிச்சேன். அந்த நாள் இரவு எல்லாரும் சேர்ந்து வெளியே சாப்பிட போனோம். நீண்ட நாளுக்குப் பிறகு அந்த வீட்டில் முழுக்க சிரிப்பு மட்டும் இருந்தது. சித்தியும் பழைய மாதிரி ஆயிருந்தாள். சில நேரங்களில் அவள் என்னை பார்த்து சிரிப்பாள். அந்த சிரிப்பில் இப்போ கில்ட் இல்லே, நிம்மதிதான் இருந்தது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் சித்தப்பா பைக் ஓட்டிக்கிட்டு வந்தார். நான் பின்னாடி இருந்தேன். திடீர்னு அவர் சொன்னார், கார்த்திக் சொல்லுங்க சித்தப்பாயுத் வாழ்க்கையில எவ்வளவு டெம்டேஷன்ஸ் வந்தாலும் நம்மள நம்புறவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. அதுதான் கேரக்டர் ஃபுட். அந்த வார்த்தை கேட்டதும் என் மனசு அமைதியா நின்ற மாதிரி இருந்தது. அவர் சாதாரணமா லைப் அட்வைஸ் மாதிரி சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தையின் வெயிட் என்னால மட்டும் முழுக்க உணர முடிஞ்சது. சரி சித்தப்பா, மெதுவா சொன்னேன். வீட்டுக்கு வந்ததும் நின்று நீண்ட நேரம் வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில தவறுகள் நடந்த பிறகுதான் மனிதன் மெச்சூர் ஆகிறான். ஆனா அந்த தவறை சரியான நேரத்தில் நிறுத்திக்கிறவன்தான் உண்மையில் ஸ்ட்ரான் மனிதன். காலம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்தது. நான் வேலையில் ஆகிட்டேன். புதிய பொறுப்புகள், புதிய டார்கெட்ஸ். நாள் முழுக்க ஓட்டம்தான். வீட்டிலும் எல்லாமே நிதானமா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் காலை சித்தப்பா என்னை பார்த்து சொன்னார், கார்த்திக் அடுத்த மாதம் நாங்க ஊருக்கு 2 நாள் போகலாம்னு நினைக்கிறோமோ. சரி சித்தப்பான்னு சொன்னேன். நீயும் வரியா? நான் கொஞ்சம் யோசிச்சேன். வேலை காரணமா லீவ் கிடைக்குமா தெரியல. அதுக்குள் சித்தியில இருந்து வந்து சொன்னால், அவரை போர்ஸ் பண்ணாதீங்க, வேலை இம்பார்ட்டன்ட். சித்தப்பா சிரிச்சார். இப்போ மேனேஜர் ஆயிட்டாரே. நானும் சிரிச்சேன். அந்த ஸ்மால் கன்வர்சேஷன் கூட எனக்கு ஒரு விஷயம் புரிய வைத்தது. ரெஸ்பெக்ட் ஒன்ஸ் நான் திரும்ப பில்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இம்பாசிபிள் இல்ல. அந்த மாலை நாள்ல போன் பேசிக்கிட்டு இருந்தேன். கோல் முடிஞ்சதும் சித்தி அருகில் வந்து நின்றாள். ஆயிருக்கியா கார்த்திக்னு கேட்டாள். ஆமா சித்தின்னு சொன்னேன். அவள் மெதுவா தலை ஆட்டினாள். அதுதான் முக்கியம் யூட். சில வினாடிகள் அமைதியப்புறம் அவள் சொன்னாள், ஒரு நேரம் நானா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனால் நீ எடுத்த முடிவுதான் சரியூட். நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நன்றி சொல்லணும்னு நீண்ட நாளா நினைச்சேன். அவள் சொன்னாள், அதெல்லாம் வேண்டாம் சித்திம். மெதுவா சொன்னேன். அவள் சிரிச்சிட்டு
கீழே போனால் அந்த நாள் எனக்கு உள்ளுக்குள் ஒரு குளோஸ் கிடைத்த மாதிரியிருன் தது அடுத்த சில மாதங்களில் வாழ்க்கை முழுக்க மாற்றம் அடைந்தது. நான் வேலையில இன்னும் செட்டில் ஆனேன். சித்தப்பாவும் என்னை பற்றி பெருமையா பேச ஆரம்பிச்சார். இவன் வந்தப்போ ஒரு கேலஸ் பையன் இப்போஃப் ரெஸ்பான்ஸ்பல் ஆயிட்டான். ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுவார். அதை கேட்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு உள்ளுக்குள் ஒரு உணர்ச்சி வரும். ஏன்னா ஒரு தவறான நொடி என் வாழ்க்கையையும் அந்த குடும்பத்தையும் உடைக்கக்கூடும். ஆனா அந்த நேரத்தில் எடுத்த சரியான முடிவு எல்லாத்தையும் காப்பாத்துச்சு. சித்தியும் இப்போ முழுக்க நோர்மல் வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாள். எங்களுக்குள் இப்போ இருந்தது ஒரு ஹெல்தி ரெஸ்பெக்ட் மட்டும். ஒருநாள் இரவில நின்று கொண்டிருந்தபோது சித்தப்பா அருகில் வந்து நின்றார். என்னடா ஃபியூச்சர் பிளான்னு கேட்டார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் பெரிய கம்பெனி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னேன். அவர் என் தோளில் கை வைத்தார். நல்லா முன்னேறி ஆனால் எப்பவும் கேரக்டர் மட்டும் விடாதையோட். அந்த வார்த்தை கேட்டதும் நான் மெதுவா சிரிச்சேன். கண்டிப்பா சித்தப்பாஹோட். அந்த இரவு வானத்தை பார்த்து கேட்டு நான் ஒரு விஷயம் நினை வாழ்க்கையில் தவறான உணர்ச்சிகள் வரலாம். அது மனித இயல்பு. முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம தியாக் கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையோடு விரைவில் சந்திப்போம். குழப்பமா பார்த்தேன். அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தால் மறந்திடணும்னு நிறைய முயற்சி பண்ணேன் கார்த்திக். ஆனா முடியல. இன்னும் மெதுவா சொன்னால் எனக்கு உள்ளுக்குள் பயமாயிருந்தது. சித்தி அந்த விஷயத்தை மறந்துடலாம். அது ஒரு தவறான நொடிதான். இன்னும் நான் சீக்கிரம் சொன்னேன். அவள் சிரிக்க முயற்சி பண்ணினாள். ஆனால் அந்த சிரிப்புல அமைதி இல்லே. உனக்கு எளிதாய் இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லன்னு சொன்னாள். நான் உடனே ஆனேன். இது சரியில்ல சிட்டி. இன்னும் மெதுவா சொன்னேன். அவள் மேசையில் இருந்த கைலா சுழற்றிக்கிட்டு கீழே பார்த்தாள். நான் கூட இப்படி பீல் பண்ணுவேன்னு நினைக்கலன்னு சொன்னாள். அந்த நேரத்தில வீட்டே ரொம்ப அமைதியாய் இருந்தது. ஃபேன் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது. சித்தினோ நான் மெதுவா அழைத்தேன். அவள் கண்களை உயர்த்தி பார்த்தாள். நம்ம இதை கண்டினியூ பண்ணக்கூடாது. நடந்தது தவறு. அதை மறந்துட்டு நார்மலா இருக்கணும். இன்னும் தெளிவா சொன்னேன். அவள் உடனே பதில் சொல்லல. சில வினாடிகள் கழிச்சு மெதுவா கேட்டாள். அப்போ உனக்கு என்னை பிடிக்கவே இல்லையா? அந்த கேள்வி கேட்டதும் நான் முழுக்க அதிர்ச்சியாயிட்டேன். சித்தி நீங்க என்ன பேசுறீங்க? நோ நான் உடனே கேட்டேன். அவள் கண்களை திருப்பிக்கிட்டாள். நான் கூட இப்படி சொல்லுவேன்னு நினைக்கல கார்த்திக். ஆனா மனசுல இருந்ததை சொல்லாமல் இருக்க முடியல. இன்னும் மெதுவா சொன்னாள். எனக்கு அந்த நிலைமையே ஆயிருந்தது. இது தப்பு சித்தி. இன்னும் மீண்டும் சொன்னேன். அவள் அமைதியா சிரிச்ச மாதிரி செய்து கேட்டாள். தப்புன்னு தெரியும். ஆனால் சில உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும் இல்லையா? நான் உடனே தலை அசைத்தேன். இல்ல சித்தி அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. சித்தப்பா உங்களே எவ்வளவு நம்புறாங்க தெரியும்ல. அந்த வார்த்தை கேட்டதும் அவள் முகம் சற்று மாறிற்று. நானும் அவரை மதிக்கிறேன் கார்த்திக்னு சொன்னால். அப்போ இதை இங்கேயே நிறுத்தணும்னோ? நான் தெளிவா சொன்னேன். அவள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாள். நீ என்னை வெறுக்கிறியா? நு மெதுவா கேட்டால். இல்ல சித்தினு உடனே சொன்னேன். அதனால்தான் இதை நிறுத்தணும். இல்லனா எல்லாரும் காயப்படுவாங்கயோட். அவள் மெதுவா மூச்சை விட்டாள். அந்த நேரத்தில அவள் கண்களில் இருந்த உணர்ச்சி குழப்பமா, தனிமையா இல்ல வேற ஏதாவதா எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்தது. இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் கூட முன்னே போகக்கூடாது. அந்த இரவு அதற்கு பிறகு அதிகம் பேசவே இல்லே. நான் சீக்கிரமா சாப்பாடு முடிச்சு எழுந்தேன். நான் ரூம்கு போறேன் சித்தின்னு சொன்னேன். அவள் மெதுவா தலை ஆட்டினாள். ரூமுக்கு போய் கதவை மூடிய பிறகும் எனக்கு தூக்கம் வரல. சீலிங்கே பார்த்துக்கிட்டு நீண்ட நேரம் படுத்திருந்தேன். நான் இங்க இருந்து போயிடலாமான்னு கூட ஒரு நேரம் நினைச்சேன். ஆனா உடனே சித்தப்பா ஜாபகம் வந்தார். என்னை வேலைக்கு சேர்த்தது, வீட்டில் வைத்தது எல்லாமே அவர்தான். அடுத்த நாள் காலை நான் வெளியே வரும்போது சித்தியில இருந்தாள். என்னை பார்த்ததும் ஒரு நொடி தயங்கினாள். காபி வேணாமா சாதாரணமா கேட்டாள். வேண்டும் சித்தினோ. நானும் பேச முயற்சி பண்ணேன். அவள் காபி கொடுக்கும்போது மெதுவா சொன்னாள். நேத்து நான் பேசியது மறந்தொடையூர்.
நான் அவளை பார்த்தேன். சித்தி இல்ல கார்த்திக் இன்னும். அவள் உடனே நிறுத்தினாள். நீ சொன்னது சரிதான். சில நேரம் மனசு குழப்பமா போயிடும். ஆனா அதனால தவறான முடிவை எடுக்க கூடாதையோட். அவள் குரல் ஆயிருந்தது. ஆனா கண்களில் தூங்காத சோர்வு தெரிந்தது. நான் மெதுவா சொன்னேன். நம்ம பழைய மாதிரி இருக்கலாம். சித்தி ஃபூட். அவள் சிறிய சிரிப்போட தலை ஆட்டினாள். அந்த காலையில இருந்து வீட்டில் இருந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக பழைய பாதைக்கு திரும்ப ஆரம்பித்தது. வேலை, வீடு, நண்பர்கள் எல்லாமே வழக்கம் போல நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த சம்பவம் மட்டும் சில நேரம் நினைவுக்கு வந்துவிடும். ஒரு மாலை வேலை முடிஞ்சு வீடு வந்தேன். ஹால சித்தப்பால யாரோடோ பேசிக்கிட்டு இருந்தார். என்னை பார்த்ததும் கை காட்டி உட்கார சொல்லினார். பேசி முடிச்சது